ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோபி ரித்தியும் இன்றைக்கி எக் ரைஸ் கேட்டிருந்தாங்க. செஞ்சு வைங்கம்மான்னு சொல்லிட்டு டியூஷனும் ஸ்கேட்டிங் கிளாஸும் 2 பேர் கிளம்பிட்டாங்க. அவங்க வரதுக்குள்ளே அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன், லைட்டாக உப்பு போட்டு. இந்த கேப்லேயே பாப்பாங்க கிளாஸ் முடிச்சு வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் 2 பேருக்குமே. அம்மா சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க, பசிக்குது அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் பொறுங்கம்மா, 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அப்படின்னு 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 6 முட்டையும் சேர்த்துருந்தோம். சேர்த்து நான் வதக்கிட்டு இருந்தேன். அப்படியே எங்கள் வீட்டுக்கார் வந்தார், அவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டேன். முட்டை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரைஸ் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறணும். அதாவது குழையக்கூடாது, ஒன்றுக்கு ஒன்று சாப்பாடு ஒட்டாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளறி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூளும் போட்டாச்சு. அப்புறம் நாங்கள் எக் ரைஸுக்கு மேலே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் டெக்கரேஷன் வேலைக்காக கொஞ்சமாக தூவி விட்டுட்டு எல்லாருக்கும் போட்டு கொடுத்தேன். எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தது ரொம்பவுமே ஹாப்பி.